காரசாரமாக டேஸ்டியாக ஒரு நண்டு குழம்பு ரெசிபி எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம் பொரிய விடுங்க. ஒரு பெரிய சைஸு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. 2 பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வதக்கிடணுங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இது கூட கலச்சி வச்சுருக்க புளி தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து வர ஸ்டேஜில் ஒரு 2 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொதித்து வர ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து அதோட கன்சிஸ்டன்சி மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஒரு 15 மினிட்ஸுக்கு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட நண்டுலாம் வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.